கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நேற்று ஒரு சின்ன கதையை ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொண்டிருந்தான், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாலிபன் கொலை செய்து விட்டு சிறைச்சாலைக்கு கடந்து சென்றுட்டான். அப்போ அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது சுவிசேஷகர் ஒருவர் மூலியமாய் அவன் தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்டு தேவனுக்குள்ளே வேறு கொண்டு வளரத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தபோது அவன் தண்டனை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் அவன் மன என்னவோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த தண்டனை போதாதென்று அவன் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருந்தானா. அந்த வருத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகும் போது ஒரு நாள் ஒரு லெட்டரை எழுதினான். தன் கொலை செய்த அந்த மகனுடைய தாயாருக்கு அந்த லெட்டரை எழுதி அவன் என்ன பண்ணுறான், அம்மா நான் சிறைச்சாலைக்குள்ளே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால நான் செய்த பெரிய பாவம் என்னதென்று எனக்கு கர்த்தர் சொல்லிவிட்டார். நான் ஏற்றுக்கொண்டு பெற்றிருக்கிற இந்த தண்டனையை பெற்ற போதும் என் மனம் என்னவோ தெரியவில்லை, வேதனையோடு கூட இருக்கிறது. என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் முதல் கடதாசி எழுதினானா. அதற்கு அந்த அம்மா எழுதிச்சான், என் மகனை கொலை செய்த உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறு கடதாசி எழுதினாங்கண்ணா. நாட்கள் பல கடந்து சென்றனர். இரண்டாவது கடதாசி எழுதுறான், அம்மா நான் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு என் பாவத்தை எனக்கு உணர்த்தி விட்டார். நான் கிருபையை பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இரண்டாவது கடதாசி எழுதினான். அதற்கும் மறுபதில் இல்லாமல் போனதாம். வெகு நாட்கள் கடந்து சென்றது. மூன்றாவது கடதாசை எழுதத்தக்கதாக தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் மன்னிப்பு பெற விரும்புகின்றேன், மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்களே ஆண்டவரே, எப்படியாவது என்னை மன்னிக்க கூடாதா என்று தேவ சமூகத்தில் அழுது புலம்பி அந்த லெட்டரை எழுதும் பொழுது அந்த தாயார் தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இருந்தார்களாம். அந்த கடதாசியை வாங்கி படிச்ச அந்த தாயார் அதை பார்த்து கண்ணீரோடு கூட அவருக்கு மறு கடதாசி எழுதினாங்களாம். எனக்குள்ளே இருக்கிற இயேசு உனக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு ஒரு சிறந்த பரிசு பொருளை கொடுத்து அனுப்புகிறார், மன்னிப்பு என்பதை அதை நீ பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசுன்னு ஒருத்தர் வரலன்னு வச்சுங்களேன், அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம சார்ந்து வாழ மாட்டோம், கசப்பும் வெறுப்புமாய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் உன்னையும் என்னையும் மாற்றத்தக்கதாக உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசு என்ற ஒருவர் வந்தார். அதனுடைய அர்த்தமும் ஆழமும் எனக்கு புரியல பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். இயேசு என்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அது உனக்கும் எனக்கும் இப்ப இயேசுன்னு வந்துச்சு, நோவாவுக்கு அன்று கிருபை என்று வந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் வந்தபடியினாலே, அல்லேலூயா, அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா மனுஷனிடத்திலும் இருந்த குணாதிசயம் அவனிடத்திலே இல்லை. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க, எல்லாரும் போல வாழணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த பூமியில இருக்கக்கூடாது.
எல்லாரும் போலும் வாழற வாழ்க்கைக்காக தேவன் உன்னையும் என்னையும் தெரிஞ்சுக்கொள்ள. நோவாவுடைய வாழ்க்கையின் அடிப்படையை பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்க? வித்தியாசமா இருக்கிறாங்களாம். மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, யாரு? தேவ குமாரர்கள். இப்போ நேற்று என் மகன் கேட்டுக்கொண்டிருந்தான், என்னங்கய்யா தேவகுமாரர்கள்லாம் தேவ தூதர்கள் வந்து பெண்ணை வந்து பெண் கொண்டாங்களா அப்படின்ட்டு. அங்கே திருமணம் மறுமணம்லாம் கிடையாது. நீங்கள் பரலோகத்திலாம் போனீங்கன்னா என்ன கிடையாது? நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே போய் என் காலை பார்க்கலான்னா அப்படின்னா அங்கெல்லாம் பார்க்க முடியாது. விளக்க மாத்தாலே வெளுப்பாங்க. அல்லேலூயா. நம்மால் நினைக்கிறோம் இங்கேருந்து அங்கே போக சொல்லி நம்மால் அங்கே தான் இருக்கும். நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? நேற்று ஒரு காரியத்தை பாஸ்டம்மா பேசி கொண்டு இருந்தாங்க. எனக்கு அடிப்பட்ட நாட்கள்லாம் அவங்க ஏலிம் சர்ச்சுக்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது அவங்க போய் சரி அவர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் அப்போ அங்கே தான் போயிருந்தேன், ஏலிம் தான் போயிருந்தேன். ஆண்டவர் போசலே சொல்கிறாரு, இது உன்னுடைய சபையில் வார்த்தையை கேட்பதற்காக நான் அவனை அனுப்பி கொடுக்குறேன். ஊழியத்தின் அழைப்பு வரும்போது நீ என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடந்து வந்து விடணும்னு சொன்னார். ஒரு 3 வருஷம் நாங்கள் வார்த்தையை கேட்பதற்காக கடந்து சென்றேன். நல்ல ஒரு ஊழியக்காரரை கொண்டு தேவனோடு கூட இன்னும் நான் எப்படி இணைய வேண்டும் என்பதை எனக்கு அந்த ஊழியக்காரர் கற்றுக் கொடுக்கும்போது அவரை அல்ல, அவர் பேசின அந்த வார்த்தையை நான் பற்றி பிடித்து கொண்டபடுகிறாலே ஊழியக்காரனா எனக்கு அழைப்பு வந்தபோது மனரம்யமாக ஏற்றுக்கொண்டு நான் கடந்து வந்தேன். இப்போ இந்த அழைப்பை நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் என்ன பண்ணோம்? எல்லாவற்றையும் விட வேண்டும். என் தேவைகளை விட வேண்டும், என்னுடைய சந்தோஷத்தை விட வேண்டும், எனக்கு எது முக்கியம் என்று நினைக்கின்றனோ எல்லாவற்றையும் விட்டு நான் வந்தால் தான் நான் ஊழியம் செய்ய முடியும். அப்படின்னும் போது கர்த்தர் என்னை பார்த்து கொள்வேன் என்ற வாக்கு கொடுத்தபடினால அவரை நம்பி வந்தேன். இன்னி வரைக்கும் அவர் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவன் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து விடுவார். அப்போ அவங்க போக சொல்ல அந்த ஊழியக்காரர் கேள்வி கேட்கலான்னு போகிறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் ஊழியம் தானே போகிறாரு, இவருக்கு ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்க போகிறானா. அங்கே போனால் அந்த ஊழியக்காரமாக இறந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சாட்சி கொடுத்துருந்தாருன்னு சொன்ன ஒரு நல்ல அழகான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அவர் கொடுத்தார், அவர் எடுத்து கொண்டு போனார். இன்னைக்கு இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் அவர் தான் கொடுத்தாரு. அதை ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. இங்கே நான் வந்து எனக்குன்னு ஒன்று முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இது என்னுடையதுனா நீங்களே அவருடையவர்கள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீ மற்றதை பார்த்து என்னுடையதென்ற நீங்கள் அவருடையவர்கள் என்பதை மறந்து போய்விட்டாய். கொஞ்ச நாள் பூமியில வாழறதுக்கு ஆண்டவர் உனக்கு டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன நினைச்சிட்ட? இதுதான் நிஜம் போல இருக்குன்ட்டு உண்மையை மறந்து விட்டு பொய்யான வாழ்க்கையில் வாழ துணிந்தபடியினாலே இயேசுவின் அன்பு உனக்கு எனக்கு இன்னைக்கு தெரியாம போச்சு. அதனால தான் கிருபைனா எனக்கு என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்வேனானால் இது நிஜமல்ல, இது நிழலான ஒரு காரியம். இது ஒரு நாள் கடந்து சென்று விடும். இது என் வாழ்க்கையில நிலைத்திருக்காது. எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறானோ அந்த மனிதன் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். நான் கடந்த நாட்கள்ல என் பிள்ளைகள் இடத்துல பேசும்போது சொன்னேன்ப்பா, நீ இங்க உன் மரணம் வர நேரத்தில் எப்படிதான் இருக்கும்? நீங்க கண்ணை மூடுவ, உன் கண்களை திறந்து உன் தூக்கம் கலைந்து நீ விழித்து பார்க்கும் பொழுது நீ பரலோக வீட்டில் இருப்ப. இப்படிதான் மரணம். நம்மளுடைய மரணம், எல்லாருடைய மரணமும் இப்படிதான் இருக்கும். மரணத்தை கண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அல்லேலூயா, மத்தன அழகா எப்படி சொல்றாரு, நல்லதொரு போராட்டை போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசரின் வருகையில் நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாய் கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்கள் சந்தோஷமாய் மாறும். கலங்காதே மகனே, கலங்கா
கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன். நேத்து உபவாச கூட்டத்தில் 2 முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க. இது எதுக்கு எதுக்கு சத்தமாக சொல்லணும். எதுக்கு? துதிக்கிறதுக்கு. சிலதெல்லாம் உம்முன்னு கம்முன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று துதிக்கிறதுக்கு. எதுக்கு? இந்த 2 கையும் இந்த வாயும் தின்னுறதுக்கு மட்டும் இல்லை. பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க. இது சாப்பிட்றதுக்காக இல்லை, இது புறங்குறதுக்காக இல்லை, இது கசப்பா பேசுறதுக்காக இல்லை. இது எதற்காக தேவன் படைச்சாரா? அவரை துதிப்பதற்காக தான் உதடுகளை தேவன் உண்டாக்கினார். இப்போ நம்பால் என்ன பண்ண தெரியுமா? இந்த உதடால யாரெல்லாம் திட்டலாம், யாரெல்லாம் பேசலாம். அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சு சொல்லு. உன் துக்கம் சந்தோஷமா மாறினா தேவ சமூகத்தில் துதி. அல்லேலூயா. அதற்கு தானே உன்னை என்னை தேவன் தெரிஞ்சு கொண்டார். நீ என்னாலும் உம்முன்னு கம்முன்னு இருப்பதற்காக அல்ல. பக்கத்தில் கையை பிடிச்சி நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லு. கையையும் வாயையும் தேவன் எடுத்துக்க கொடுத்தார் தெரியுமா? அவரை துதிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். இப்பதான் தாங்கிட பல தருவார், தப்பிச் செல்ல தாங்கிட பல தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கை எதுக்கு தரேன்? கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்திடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்திடு. உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு சொல்ல வராது. பக்கத்துல பார்த்தா அவங்க முறைக்கிறாங்க. நீங்க பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. உங்க துக்கம் சொல்லுங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அதற்குத்தான் தேவன் தெரிஞ்சு கொண்டாரு. நீ இங்க வந்து துக்கமா இருக்கிறதுக்கு உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குது. அல்லேலூயா. சிரிச்ச அந்த அடி வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறினா நீ யாரை பார்த்து பாடணும்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து பாடணும். அல்லேலூயா. தனியா உட்காந்துக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்க? ஒன்னா உட்காந்துருக்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணும்? பக்கத்துல ஒருத்தர் சொல்லனா கர்த்தர் நிச்சயமா இன்னைக்கு உன்னை கணக்கு கேட்பாரு. இல்லைன்னா உன் துக்கத்தை நீயே உன் தலையில சுமப்ப. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், எரிந்து போக மாட்டாய். ஆறுதலை நீ கடந்தாலும் முழுகி போக மாட்டாய், முழுகி போக மாட்டாய். பார்த்து கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே,
நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிட. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இப்போ நம்மால இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். சின்ன சின்ன விஷயத்த சொல்லிட்டு கொஞ்சம் நான் நோவாகிட்ட உங்களை கூட்டின்னு போறேன், ஆனால் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுறேன். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம ரொம்ப அழகு. அல்லேலூயா. நம்ம யாரு? ரொம்ப அழகா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அப்போது நேற்று இதே நான் ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன், சொல்லிடுறேன், அதையும் கேட்டுறேன். ஏன்னா நம்ம அழகுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, எது உண்மையான அழகு என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்கிறேன். ஒரு ஒரு சின்ன கூடுகை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் அந்த தலைமை பொறுப்பேற்று அந்த கூடுகையை நடத்துகின்ற மனுஷன் ஒரு கேள்வி கேட்டாராம். ஐயா, நீங்கள் கடற்கரையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போ சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு அழகான பெண் வராங்க. ரொம்ப அழகா சௌந்தரியமா இருக்கிறாங்க. அந்த பெண் வராங்க. நீங்கள் திருமணமானவர், உங்க மனைவியோடு கூட போய் கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்க எதிராக வர அந்த அழகான பெண்ணை நீங்க பார்ப்பீங்க இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ எதிர்க்க வர பொண்ணு என்ன பண்ணிருப்பீங்க? யாரும் சொல்ல முடியாது, அது சகோதரியாகட்டும் சகோதரனாகட்டும். உங்க எதிர்க்க ஒரு அழகான ஒரு பெண் வருது, உடனே என்ன பண்ணுவீங்க? பார்ப்போம். இப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாராம், உங்களை கடந்து சென்ற பிற்பாடு என்ன பண்ணுவீங்க? உடனே அவர் சொன்னாராம், என் மனைவி மட்டும் பார்க்கலாம், திருப்பி ஒரு வாட்டி திரும்பி பார்ப்பேன். அல்லேலூயா அப்படின்னாராம். அப்புறம் அந்த மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டது, இந்த நீங்க அழகா பார்த்தீங்களா அந்த பெண்ணை எத்தனை மணி நேரம் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்க பதில் என்ன? எவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சுப்பீங்க? சும்மா சொல்லுங்க, நான் சொல்றேன். புரியல? 5 நிமிஷமா? யாருன்னா நம்புறீங்களாப்பா 5 நிமிஷம் ஞாபகம் வச்சுப்பீங்கன்ட்டு? சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தது நீங்க சொல்லுங்க ஜோனாதன், எவ்வளவு நாள் ஞாபகம் வச்சுப்பீங்க? 4 வாரமா? அவன் தான் உண்மையை சொல்றான். எதனா ஒன்று அழகா பார்த்தா உடனே என்ன பண்ண, 4 வாரத்துக்கு உள்ளே வச்சுக்கணும். வெளியே டோனா யாரும் பார்க்கக்கூடாது. அப்ப பாத்துங்க, அவன் எத்தனை 4 வாரத்தை உள்ள வச்சிருப்பான்ட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தது நீங்க யாருன்னா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள் ஞாபகம் வச்சுப்பீங்க? பார்க்குற நேரம் மட்டும்தான் ஞாபகம். சரி, அது பெண்களுடைய குணாதிசயம். ஏன்னா அவங்களுடைய அழகாக வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால பார்க்குற நேரம் வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ வேற நீங்கள் சொல்லுங்கப்பா. பார்க்குற நேரம் மட்டும்தான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதான்னு பார்த்துங்க. அடுத்தது வேற நீங்கள் வேற சொல்லுங்க, சொல்கிறேன். ஒரு சில காரியம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சௌந்தரியத்தை குறித்து தெரிந்து கொள்ளத்தக்கதாக அழகாக சொல்கிற ஒரு சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். சொல்லுங்க வேற. நீங்கள் அனுஷ் 2 நாளா? 2 நிமிஷமா? இதை உண்மையாலுமே பக்கத்தில் இருக்கிற யார் நம்ப மாட்டாங்க, ஆமோசே நம்ப மாட்டாப்புல. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ 2 நிமிஷமா ஞாபகம் வச்சு பண்ணிட்டு இல்லை. இது சாதாரண ஒரு பெண்ணை பார்க்குற ஒரு சாமியம். இப்போ நீங்க ஒரு புத்தக கடையில், அடுத்த ஒரு கதையை சொல்றாரு. ஒரு புத்தக கடையில் வேலை செய்றீங்க. ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் உங்கள் கடையில் புத்தகத்தை ஆர்டர் கொடுக்குறார். அந்த புத்தகத்தை உங்கள் எஜமானன் வந்து பேக் செய்து, அப்பா இதை கொண்டு இந்த பணக்காரரோட வீட்டில் கொடுத்து வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போகிறீங்க. அது பக்கத்தில் இல்லை, ஒரு சைதாப்பேட்டை வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சைதாப்பேட்டை வச்சுங்களேன். அப்போ நீங்கள் ட்ரெயின் ஏறி என்ன பண்ணுறீங்க? அங்கே போகிறீங்க. இறங்கி போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறீங்க. அது பெரிய மாளிகையாக இருக்குது. அந்த மாளிகை இருக்கும்போது உள்ளே போனோன்னு என்ட்ரன்ஸில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி உங்கள் எஜமானன் இந்த புத்தகத்தை எல்லாம் ஆர்டர் கொடுத்துக்கிறாரு, இதை நான் டெலிவரி பண்ணேன் அப்படின்னும் போது அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மேலே போயிட்டு சொல்லிட்டு வர்றாரு. அவர் உடனே கீழே வந்து ஐயா உங்களை வர சொல்கிறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு இறங்கி வந்துடுறாரு.
வந்து பார்த்தா அந்த பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த சகோதரனை புத்தகத்தை வாங்கி கொண்டு, ரொம்ப நன்றி தம்பி, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா நான் பக்கத்துலேருந்து வரேன், எப்படி வந்தீங்கன்னு கேட்டார். நான் ட்ரெயினில் வந்தேன் போது அவர் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போயிட்டு தன்னுடைய பெரிய அந்த மாளிகையில் உள்ள ஒரு விலை உயர்ந்த சோபாவில் அவரை உட்கார வைத்து கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு காஃபி சாப்பிட்றீங்களா, இருக்கட்டுங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னும் போது இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த சுவையான ஒரு காஃபியை கொடுக்குறாரு. அவர் காஃபியை குடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே தன்னுடைய டிரைவரை அழைத்து, தம்பி இவரை கொண்டு போயிட்டு இவர் வீட்டிலே விட்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் சொல்கிறாராம். அந்த டிரைவர் என்ன பண்ணுறாராம், அவர் போய் ரொம்ப விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அவரை உட்கார வச்சு அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இடத்துல கொடுங்க. அவர் கேட்குறாராம், தம்பி கரெக்டாக போய் சேர்ந்துட்டீங்களா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சான்ட்டு சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. இவரும் ஃபோனை வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. இது போல் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அந்த மனுஷனை எவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவீங்க? ரொம்ப நாள்லாம் சொல்லாம இது போல ஒரு உதவி செய்யற ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டீங்க, மறக்கவே மாட்டீங்க. இதுதான் உண்மை. அப்போ உண்மையான அழகு எதுல இருக்குது சொல்லுங்க? அது வெளிப்புறத்திலே அல்ல, அது உள்ள இருக்குது. அந்த காரியம் என்னை கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டேங்குது, மறக்க கூடாதபடிக்கு செய்வதுதான் உண்மையான அழகு. 4 நாளில் பார்க்கறது, 4 வாரத்தில் பார்க்கறது, 2 நிமிஷத்தில் பார்க்கறது, இதெல்லாம் உண்மையான அழகு இல்லை. நீங்கள் மாயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் உங்களை என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த காரியத்தை செய்ய துணிகரம் செய்கிறது. ஆனால் உண்மையான அழகு இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு மனுஷனை ஒரு முறை நீங்கள் சந்தித்தாலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாதபடிக்கு செய்து விடுகிறது. இப்போ தெரிஞ்சுங்களா உண்மையான அழகு எதுன்ட்டு? ஆனால் அன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலை எப்படிதாச்சு, சௌந்தரியம் எது என்று பார்த்தார்கள். இங்கே சொல்லப்படுகிறது தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டே. யாரு இப்ப தேவகுமாரர்கள் யாருன்னா, நம்ம தம்பிங்களுக்கெல்லாம் என்னன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தவங்க தான் தேவகுமாரர்கள். இல்ல ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. பேர் சொல்லுங்க சத்தமா. அப்ப கொஞ்சம் நீங்க இருங்க, நீங்களாம் கொஞ்சம் ரைட் அங்க வந்துடலாம். அப்ப பேர் என்னது? காயின் ஆபேல். யார் யாரை கொன்றது? காயின் வந்து ஆபேலை கொண்டாரு இல்லைங்களா? அப்போ இப்ப காயின் ஆபேலை கொண்டு விட்டு காயின் என்ன பண்ணிட்டாரு, ஓடி போயிட்டாரு. இப்போ இதுக்கு பிற்பாடு தேவன் ஒரு குமாரனை என்ன பண்றாரு, ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. அந்த மனுஷனை ஆதாம் பெற்றபோது ஆதாம் சொல்ற ஒரு காரியம் என்ன, இவன் தேவ சாயலாகவே சேர்த்து பிறக்கும்போது எப்படிதான் பிறந்தாரு, தேவ சாயலாக தேவன் எங்களுக்கு கொடுத்தார், தேவ சாயலா. அதனால அவர்கள் எல்லாம் தேவ புத்திரர்கள் லிஸ்ட்ல வராங்க. இப்ப மனுஷ குமாரத்திகள் யார் சொல்லுங்க? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் காயின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் எல்லாம் மனுஷனா மாறி போயிட்டான். ஆனா தேவ புத்திரர்களை காட்டிலும் மனுஷ குமாரத்திகள் எப்படி இருந்தாங்க, அழகுள்ளவர்களா இருந்தார்கள். இதனால நடந்த ஒரு காரியம் தெரியுமா, மாயையான ஒரு அழகை நம்பி மனுஷன் போன போது அவன் வாழ்க்கை பாவத்தில் விழுந்து போனது. இதுதான் சாலமோன் வாழ்க்கையில நடந்தது. அவன் அழகுதுன்னு தேடி 1000 மனைவி வரைக்கும் வைத்து அவன் எல்லாமே கடைசியில சொல்லிட்டான், சூரியனுக்கு கீழாக நான் பார்ப்பது எல்லாமே மாயை. அல்லேலூயா. அப்ப நீங்கள நானும் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு திடகாத்திரமான ஒரு பொருளா இங்க நிக்கிறேன். இன்னும் ஒரு 20 வருஷம் நேற்று பாஸ்ட் அம்மா என்கிட்ட பேசணும் போது சொன்னாங்க, அப்பா இப்போ எனக்கு என்னாச்சு, 40 வயசு ஆனாலே பாதி வயசாயிடுச்சு, முழுசா என்ன ஆயிடுவேன், பார்ட்டி ஆயிடுவேன். இல்லை, என் கண்ணுக்கு நீ எப்பயுமே பியூட்டி தான். அல்லேலூயா. நேசிக்கிறவங்க கண்ணுக்கு, இருதயத்தை பார்க்கிறவங்க கண்ணுக்கு என்னதான், பியூட்டி தான். நீ மாம்சத்தின் அழகை பார்த்தா அவங்க யார் தான், பாட்டி தான். இந்த அழகு நிலையற்றது. இது இப்படியே இருக்க போறதுல 60 வயசு ஆயிடுச்சுன்னா என்னுடைய நிலை என்ன ஆயிடும், மாறிடும். ஆனா கர்த்தருக்குள்ளாக நம்ம செய்யற உள்ளான கிரியைகள் இருக்கிறது தெரியுமா, அது ஒரு மனுஷனை கடைசி நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நினைக்க செய்து விடும். இந்த அழகான காரியத்தை செய்ய தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அதனால இதை ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும். அல்லேலூயா. பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் உனக்கு நம்பி கொடுத்த பொறுப்பு அதனை என்ன பண்ணாத, ஒரு நாளும் விட்டு விடாது. அல்லேலூயா. சின்னஞ்சீறு வயதில் முன் குறித்து விட்டார், தூரம் போய்
தேவனும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயது குறித்து விட்டார், தூரம் போயினும் அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் என்று என்னை பிரிக்காம காத்துக்கொள்ளணும். நம்ம மேலான அழகை காண்பிப்பதை காட்டிலும் உள்ளான அழகு அது இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் நீங்கள் செய்த நன்மையை ஒரு மனுஷனை மறக்கவே விடாது. இங்க மேலான அழகு எப்படியாப்பட்டது தான் இருக்குது, அது ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், காணாமல் விடும். ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் என்ன பண்ண, உள்ளான மனிதனை புதிதாக்கத்தக்கதாக வாழ்க்கை இதுவே. உலகிற ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவனை புதிதாக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் உன்னை உப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணு, உன்னை தாழ்த்தி தரைமட்டமாக நீ 80 வயசு ஆனாலும் அழகாக இருப்ப. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதானான்னு வச்சுக்க, உள்ள இருக்கிற கசப்பு, உள்ள இருக்கிற வெறுப்பு, உள்ள இருக்கிற கோபம், உள்ள இருக்கிற காரியம் எல்லாமே ஒரு மனுஷன் விட்டு கடந்து போச்சுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள வயது முதிர்ச்சியே வராது. வேதம் சொல்கிறது, தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களையும் தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு என்ன பண்ணுது, மனுஷனோடு கூட போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே. அல்லேலூயா. யார் கூட போராட மாட்டேன்னு சொல்லிட்டாரு? மனுஷனோடு கூட போராட மாட்டான். அவனுக்கு தான் 120 வயசை கொடுத்தாரு. அப்போ தேவ புத்திரர்களுக்கு எல்லாமே நீ நிலையான வாழ்வை வாழத்தக்கதாக தேவன் என்ன பண்றாரு, காரியத்தை செய்து வைத்து விட்டாரு. நீ மனுஷனா இருப்பாயானால் நிச்சயமா சஞ்சலமும் தவிப்பும், தேவன் இருக்கிறார் என்று தெரிந்தும் அவரை தேடக்கூடாதபடிக்கு ஒரு இருதயம் உனக்கு இருக்குமானால் நீ மனுஷகுமாரர்களோடு கூட சேர்க்கப்படுகின்றாய். தேவன் உண்டென்று அறிந்தவன் தேவனை தேடக்கூடுமானால் நீ தேவ புத்திரர்களுடைய கணக்கில் சேர்க்கப்படுகின்றாய். நீ தேவனோடு கூட இசைந்திருப்பாய், தேவனுடைய மகிமையிலே நிறைந்திருப்பாய். அவரோடு கூட என்னாலும் இருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துறாரு. இங்க நீ மாம்சத்தோடு கூட கலவும் போதுதான் உனக்கு பிரச்சனையே வருது. அல்லேலூயா. இந்த எல்லா காரியத்திலையும் நோவா ரொம்ப கவனமா இருந்தார். யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு அவர் திட்டம் பண்ணிட்டாரு. இயேசுவானவரை தெரிஞ்சு கொண்டு அதோடு கூட நிறுத்தல, இன்னும் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நாளுக்கு நாள் தேட ஆரம்பித்த போது கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சாரு. நானே உனக்கு என்ன பண்றேன், உன்னை மறைத்துக் கொள்கின்ற பேழையாய் கடந்து வருகிறேன் என்று சொல்லி நோவாவை மறைத்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு பேழையாய் கடந்து வந்தார். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நோவா பேழை கட்டினார் இல்லைங்களா, அதனுடைய டிசைன் நீங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு பெட்டி செய்வாங்க இல்லைங்களா, பார்த்துக்கிறீங்களா? அடக்கம் பண்ற பெட்டிலாம் பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் எனக்கு வெள்ளையா வேணும் கருப்பா வேணும்னு கேட்பான். சாகும் போது கூட என்ன பண்ணுவாரா, எனக்கு இந்த கலர்ல பெட்டி இருந்தா நல்லா இருக்கும், எந்த கலர்ல இருந்தா நான் பிரதர், நம்ம கொப்பேறு மரத்தில் நம்மளுக்கு பெட்டி செய்யல, அது அழிந்திடாத பெட்டி. இயேசு என்ற கொப்பேறு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி இருக்குது, அது அழிவே இல்லாத பெட்டி. அதற்குள் வருகின்ற எல்லா பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். பக்கத்துல சொல்லுங்க, அழிவில்லாத பெட்டிக்குள்ள போகணும்னு நினைங்க பிரதர். அழிய போகின்ற நீங்க சந்தன பெட்டியில படுக்க வச்சாலும் என்ன ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். அப்போ நான் மனுஷகுமாரனா இருக்கணுமா தேவகுமாரனா இருக்கணுமான்ட்டு நான் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் மனுஷங்களோடு கூட சம்பந்தம் கலந்து மனுஷ காரியத்தோடு கூட இருப்பேனானால், உலக சஞ்சரிப்போடு கூட நானும் சஞ்சரித்து அதுதான் உண்மை என்று நம்பி வாழ்க்கை வாழ்வேனானால் என் வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறது. அப்பொழுது என் ஆயுச நாட்களை இப்படியாய் தேவன் என்ன பண்றாரு, பிரித்து விடுகின்றார். 120. அல்லேலூயா. இல்ல பிரதர், நான் தேவ சாயலா இருப்பேன், தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிரு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு ஆயுசு நாள் 120 மட்டும் போதுமா, இல்ல நீடிய ஆயுசு நாட்கள் வேணுமா? நீடிய ஆயுசு நாட்கள் வேணும்னா இப்பயே பூமிக்குரியதை விட்டுடணும்.
இல்லை பிரதர், அது எப்படி எங்கள் இன்பத்தை நாங்கள் எங்களால் எப்படி விட முடியும்? என் கண்ணுக்கு எதெல்லாம் குளிர்ச்சியாக தெரியுதோ, என் கண்ணுக்கு எதெல்லாம் என் சரீரத்தை அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணி ஷேக் பண்ணுதோ, அந்த காரியத்தெல்லாம் விட்டுடணும். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஷேக்கிங்கில் இருக்கத்தக்கதாக ஒரு இடம் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கப்படுகிறது. ஆயத்தமாயிடுச்சு. இனி நம்ம எல்லாம் கடந்து செல்ல வேண்டியது மட்டும்தான் உண்டு. அதுக்கு நடுவில் இங்கே வாழுற வாழ்க்கையில் நான் எப்படி வாழ போகிறேன்? இங்கே இருக்கிற அழகான காரியத்தெல்லாம் கண்டு, சௌந்தரியத்தை கண்டு 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 இதாண்டா அழகு, இதாண்டா அழகு, நம்மளால் குளிச்சிக்கினே இருப்பான். திடீர்னு ஒரு ஆடு ஓடும், அதில் ஒரு சோப்பை பார்ப்பான், அது போட்டு குளிச்சவனே வெள்ளை ஆயிடுவான்ட்டு அவன் சொல்லுவான். நம்மால் உடனே அதை மட்டும் பார்க்க மாட்டான், வேற எந்த க்ரீம் வந்துக்குதான்னு பார்ப்பான். அல்லேலூயா. உங்கள் கண்ணுக்கெல்லாம் நான் என்னை பார்த்தா இப்படி சகப்பா தெரியுறேன்னா எப்படி தெரியும்? உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படி தெரியல? சிகப்பா தெரியனா கருப்பா தெரியனா? சொல்ல மாட்டேன்றீங்களா? சத்தமாக தான் சொல்லுங்க. சாக்லேட் கலரில் இருக்கிறேன்னா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சின்ன வயசில் எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஃபேர் அண்ட் லவ்லி நிறைய போடுவேன். நல்லாண்டு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் என்ன ஆகிடுவோம்? வெள்ளை ஆகிடும். அப்போ ஒரு அந்த ட்ரெண்ட்டு போயிடுச்சு. இன்றைக்காக தான் இருக்குது. நம்மளால் ஒன்றே இப்போ என்ன பண்ணுறா, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி விட்டார். இப்போ மென்ஸ் ஃபேர் க்ரீமா? மென்ஸுக்கு வேற, உமன்ஸுக்கு எப்படியாவது நம்ம என்ன ஆயிடலாம், கலர் ஆயிடலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பார்த்து பார்த்து சத்துருவான என்ன தெரியுமா பண்ணா, உன் இருதயத்தில் ஆசை என்ற ஒரு காரியத்தை போட்டான். அது உனக்கு எது பார்த்தாலும் அது போல மாறணும்னு தோணுது. அல்லேலூயா. அதற்காக என்ன தெரியுமா பண்ற, நீ தேவனை தேடக்கூடாதபடிக்கு உன் நேரத்தை வேறு எங்கேயோ செலவழித்து நான் பெரிய ஆள் ஆயிடலான்னு நினைச்சுன்னு ஓடிக்கொண்டே இருக்கிற உன் ஓட்டத்தின் முடிவை நீ நின்று பார்த்தனா, நீ சம்பாதித்த ஒரு காரியமும் உன்னிடத்துல இருக்க போவதில்லை. உன் நேரம் வீணானது, உன் வாழ்க்கை வீணானது, உன் வயது போனது, உன் ஆத்துமா தேவனோடு கூட இணைக்க கூடாதபடிக்கு அதையும் இழந்து போன நிலையிலே நீ நிற்பாய். அல்லேலூயா. இதுதான் உலகத்தின் வாழ்க்கை. என் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் எப்படி சௌந்தரியமா தெரிந்து பிரதர். சிலர்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த கலர்ல இருந்தா இப்படி இருக்கும், நம்ம அந்த மாதிரி இருந்தா எவனோ ஒருத்தன் அவனுக்கு அது நல்லா இருக்கும். ஒரு சினிமா ஆக்டர் ஒரு காரியம் பண்ணுவான், அவனுக்கு அது நல்லா இருக்கும். உடனே நம்பால் போய் என்ன பண்ணோம், அதே மாதிரி பார்க்கும். பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க பிரதர், உன்ன மாதிரி எவனா பார்த்து முடிவெட்டினானா பிரதர்? சொல்ல கேளுங்க. உன்ன மாதிரி எவனா பார்த்து சட்டை போட்டானா பிரதர்? உன்ன மாதிரி யாராவது ஃபேண்ட் போட்டானா பிரதர்? உலகத்தை பார்த்து பார்த்து காப்பியாவே ஆயிட்டீங்களே பிரதர். அது சகோதரனுக்கு மட்டும் இல்லை, சகோதரிகளுக்கும் அதுதான். நான் இவங்கள மாதிரி மாறினேன், அவங்கள மாதிரி மாறினேன்னுவாங்க. அவங்க தங்களை உலகத்துக்கு விட்டு போட்டாங்க. அவங்களுக்கு நிலையான வாசஸ்தலங்கள் இல்லை. அவங்க ஒரு நாள் கண்களை மூடுது, அவங்கள நீ எங்க பார்க்கவே முடியாது. எங்க பார்க்க முடியாது? பரலோக வாசல்ல அவங்கள பார்க்க முடியாது. நீ பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்த ஜனங்களை பார்க்கலாம். அப்ப பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்த ஜனங்களை பார்க்க போகின்ற நீ அசுத்தத்தோடு கூட எங்க போக முடியாது? நீங்க உலகத்து மனுஷங்க உலகத்தின் காரியங்களை நீ பார்த்து பார்த்து வாழும் போது நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்து விட்டாயே. நான் உலகத்தோடு கூட இணைக்கப்படுவதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை. என்னுடைய அழைப்பு வேற. இது இந்த சிபிஎம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே 3 நேரம் எப்படி தான் இருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? அவங்க சில நேரத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க, சிபிஎம்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு, மாத்திரை எடுத்தீங்கன்னா பந்தி கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாவம் பண்ணாலும் நான் என்ன பண்ண, உங்களுக்கு மாத்திரை எடுத்தால் பந்தி கொடுக்க மாட்டாங்க பிரதர். ஆமாம், இதெல்லாம் ஒரு சில காரியம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பரலோகத்தில் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு டீம் இருக்குது இல்லையா, அந்த டீம் நாங்கள் தான்றாங்க அவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தங்களுடைய வழிகள் இவைகள் தான் என்று ஒரு நாள் நம்மளுக்கு வெள்ளை போட்டாலே என்ன ஆயிடுது, ஐயோ ஒரு நாள் வெள்ளை போட்டணுமா, எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா அது அப்படின்ற. ஆனால் அவன் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் எப்படி தான் இருக்கிறான்? ஏன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்றான். இதை போடும்போது எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கடந்த நாட்கள், ஐயா இந்த வெள்ளை போடும் போதுனாச்சும் நான் நினைக்கணும், நான் இதை போல ஒரு நாளைக்கு மாறணும் என்பதற்காக முயற்சி இதுவே என்று நினைத்து இந்த வெள்ளையை போடணுமா. இன்னைக்கு நம்மளுக்கு வெள்ளை போட்டா கூட பாதி வெள்ளை. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுக்க. வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழிகள் வரும்பொழுது உன் பார்வை சௌந்தரியத்தின் மேலே கடந்து போகுமானால் அது நிச்சயமாய் உன்னை தேவ சாயலுக்கு கொண்டு போய் நிற்க வைக்க போவதில்லை. ஏன்னா சௌந்தரியத்தை தேடினவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவகுமாரன் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டார்கள், அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை கொண்டு தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சௌந்தரியத்தை பார்த்தான் தெரியுமா ஒருத்தன், அதை பார்க்கறத கர்த்தர் பார்த்துட்டு சொன்னாரு, அப்பா இவன் தேவராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல, இவன் ஆளுடைய அட்ரஸும் ஒருவேளை அவனுடைய ஷேப்பும் உலகத்துக்குரியதா இருக்கிறபடினால இவனை தேவராஜ்யத்துக்குள்ள நான் என்ன பண்ண முடியாது. நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு பக்கத்துல கை வச்சுக்கொள்ளுங்க, வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு பரலோகம் உங்களுக்கு திறந்திருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அல்லேலூயா. சில பரிசுத்தவன்கள்லாம் இருக்கிறாங்க, உண்மையாலுமே 2 பேர் போய் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசையனும் போயிட்டு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஜெபம் பண்ணுவா இல்லைங்களா. நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன், தசம் பார்க்க கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், வெந்தயத்தில் கசகசாலையும் சோம்புலையும் சகல வட்டியில் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுக்குறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீதிமானா, அவன் நீதியை காட்டிலும் உன் நீதி பெரிதா இருக்க வேண்டும் என்று அடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார். அப்படியாப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழறோமா? நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கிறோமா? இல்ல பிரதர். இன்னைக்கு உலகத்தை பார்த்த நொடி பொழுதுல நம்ம உடனே வீட்டில் போய் என்ன பண்றோம், எனக்கு இது பண்ணும் அது பண்ணும் அதே மாதிரி பண்ணும் அதே தான் பண்ணும். அது பண்ணாலும் நீ அது ஆக போறது இல்ல. நீ யாரு? உனக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னதென்று தேடிக்கொண்டே இரு. நீ தேடிக்கொண்டு இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் பொழுது நீ மற்றவர் எல்லாரை காட்டிலும் சிறந்தவனாய் இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒருத்தனை வச்சு கரெக்டா மனசா ஏசப்பா, நான் ஒரு வார்த்தையை எங்க வீட்டில் பயன்படுத்துவோம், ஏசப்பா பிள்ளையா அப்படின்னா அவங்க போய் பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். நாங்க சத்தியம் பண்ண மாட்டோம் வீட்டில், ஏன்னா கர்த்தர் சொல்லிக்கிறாரு சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் ஆணையிட்டாரே தவிர சத்தியம் பண்ணல. நம்மால் தொடர்ந்து சத்தியம் அடிப்பான், சத்தியம் சத்தியம் சத்தியம்னுவான். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இந்த காரியத்தை வச்சுக்கிறது இல்லை. ஒரு காரியம் பேசிப்போம், கர்த்தருடைய பிள்ளை ஏசப்பா பிள்ளையா சொல்றேன்னு சொன்னா எல்லாருமே நம்புவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏசப்பா பிள்ளையா நீங்க இது வரைக்கும் கவர்ச்சியா ஒருத்தரை பார்த்து கூட இந்த மாதிரி ஆகணும்னு நான் நினைச்சதே இல்லை பிரதர், நான் நானா தான் இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். நானும் தூக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் பாவியிலே பிரதான பாவி. நானும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற மாடலாம் என் இயேசுவானவரே. அல்லேலூயா. பக்கத்தில் கவிச்சு, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற ஆசைப்படுறவங்க மட்டும். நான் நேத்து தான் சொன்னேன், இந்த வாய தேவன் எதுக்கு தான் கொடுத்தாரு? எதுக்கு தான் கொடுத்தாரு? துதிக்க கொடுத்தாரு. கைய நீ பாடும் போதே கைகள் என்ன ஆயிடணும், கையும் துதிக்கணும் வாயும் துதிக்கணும். பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு. ஹலோ பிரதர் சிஸ்டர், கையும் துதிக்கணும் வாயும் துதிக்கணும். அதற்கு தான் தேவன் கையையும் வாயையும் கொடுத்தாரு. கையும் மற்றவங்களை குற்றம் சொல்வதற்கு இல்லை, குறை சொல்வதற்கு இல்லை. இது எதுக்கு? இது எதுக்கு? தேவனை துதிப்பதற்காக. அல்லேலூயா. நீங்க ஒண்ணே சொல்லுங்க பிரதர், இது குறை சொல்ற வரல பிரதர், இது ஆள் காட்டி வரல பிரதர், இது அந்த வரல. கை துதிப்பதற்காக தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு நீ பாடும் பொழுது நீ பாடிக்கினே கையை தட்டு. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா மாற ஆசைப்படுறவங்க எல்லாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாற ஆசையே இல்லாதவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. மாறிடணும், உடனே மாறிடணும். அடுத்த இங்கே வந்து வெக்கப்படவே தேவையில்ல. ஆண்டவரே, ஐயோ கையை தட்டினா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறான்பா. பரலோகத்துக்கு போக சொல்ல அவன் இருப்பான். நீ அவனை பார்த்தவொடனே என்ன பண்ணுவ? ஐயோ இவன் பக்கத்தில் இங்கே வந்து நிற்கணுமா அப்படின்னு நான் வந்துடுவீங்க. இல்லை பரலோகத்தை, ஐயோ இது இங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னுவீங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உன்னை நீங்கள் மாற்றிக்காத வரைக்கும் பரலோகத்தில் உனக்கு இடமே கிடையாது. நீ மாறணும். எப்படிதம்மா? இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் சாயலை விட்டு மாறின ஆண்டவரே. ஃபஸ்ட்டு வேற ஒருத்தனை போல இருக்கிறேன்னு நினைக்கிறேனே, அதுலேருந்து மாறு. என்னைக்காவது உன்னை பார்த்து ஒருத்தன் மாறி இருக்கிறான் அப்படின்னா நீ கிரேட்டு. அல்லேலூயா. என்னைக்காவது உன்னை பார்த்து ஒருத்தன் மாறிக்கிறான்னா நீ கிரேட்டு. நீ அடுத்தவனுக்கு மாடலா இருக்கிற வரைக்கும் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற. அல்லேலூயா. மாறவே இல்லை. நான் கெட்டு போனதுக்கு காரணமே யாருதான்னுவாங்க? யாருன்னா தாமேல படிப்பட்டு பார்த்துக்கிறீங்களா? நான் கெட்டதுக்கு காரணம் யார் தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கெட்டு பாருங்களா? சிலலாம் கெட்டு பார்த்தீங்கன்னா அதோ இவனால் தான் நான் கெட்டு போனேன். ஆனால் நேற்று ஒரு மகன் சொன்னான், இவரால் நான் வாழ்வடைஞ்சேன். அல்லேலூயா. அது ரொம்ப கிரேட்டான ஒரு வார்த்தைங்க. அடுத்தவங்களுக்கு வழியாக நீங்கள் நின்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை போல கிரேட்டான ஒருத்தரும் கிடையாது. ஒரு ஆத்துமாவை மனம் திரும்ப செய்கிற வேலை இருக்குது தெரியுங்களா? அது தேவ சாயலுக்கு ஒப்பான மனுஷனால் மட்டும்தான் கூடும். உன்னை பார்த்து ஒரு ஆத்துமாக்கா, உன்னை பார்த்து ஜெபம் பண்ண கற்றுனங்கா, உன்னை பார்த்து முன்னெல்லாம் என் ஜெபத்தை கேட்கணுமே, நான் 91 வசனம் இருதயத்தில் வச்சுருப்பேன். முதல்ல ஆரம்பிப்பேன், ஆண்டவரே மொத்தம் எல்லாரை காட்டில் நம்ம ஜெபம்லாம் சிறப்பாக இருக்கணும் ஆண்டவரே. சிறந்த ஜெபம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு யாருன்னா கூப்பிட்டு விட்டிங்கன்னா, கடந்த நாட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துதான். ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருந்தாரு, இன்னொரு ஊழியக்காரர் வந்திருந்தாருங்க ஐயா. அவரை நான் என்ன பண்ணேன், ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா அவர் ஜெபம் பண்ணாருங்க அப்படின்னு அப்படியே அவர் பாட்டு போயிட்டாரான். எங்கேயோ போயிட்டாரான். ஐயோ கல்யாணம் வெடியா, ஐயோ நெல்லியான்ட்டு அவர் ஓடுறதுக்கு இவர் ஓடி போய் அவரை பிடிச்சி நிறுத்தி. அல்லேலூயா. அவரும் யார் தான்? ஊழியக்கார் தான். இப்போ அவரே அப்படி இருப்பாருன்னா அவர் விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா ஜெபிக்க தெரியும்? கருத்தா எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆண்டவரோட கேளுங்க, ஆண்டவரை கருத்தா எப்படி ஆண்டவரை ஜெபிக்கணும்? குற்றப்படுத்தி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்பயுமே யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. இங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் அதே மாதிரி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசுகிறேன். நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு காரியத்தை மறந்துடுறீங்க. உங்கள் ஜெபமாகட்டும், உங்கள் துதியாகட்டும், நீ தேவனோடு கூட இணைக்கப்படுற காரியமாகட்டும், ஆதியில் ஒரு காரியம் நடந்தது. ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லிட்டு ஒரு கூடாரம் கட்டப்பட்டது. அதனுடைய அர்த்தத்தை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்துதான். என்ன பகுதி தெரியுங்களா? வெளி பிரகாரம். முதல்ல என்ன இருந்துச்சு? வெளி பிரகாரம். அங்கே தான் பலியெல்லாம் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். சாரி, ரெண்டாவது என்னது சொல்லுங்க? முதல்ல என்ன இருந்துச்சு? வெளி புரியா? வெளி பிரகாரம். என்னது? எல்லாம் சொல்லுங்க. என்னது? வெளி பிரகாரம். ரெண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலம். ரெண்டாவது என்னச்சு? பரிசுத்த ஸ்தலம். அந்த ஆலயத்தினுடைய 3 பகுதி. 3வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். பலிபீடத்தை என்ன சொல்லுவாங்க? இங்கதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்தக்கோல் இருந்தது. பிற்பாடு ஒரு ஓமர் அளவு மண்ணா இருந்தது. இது எல்லாமே எதை குறிக்க தெரியுமா? அங்க 3 காரியங்கள் இருந்துச்சு இல்லைங்களா? என்னென்ன இருந்துச்சு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள? 10 கட்டளை, ஆரோனின் துளிர்த்தக்கோல், ஒரு ஓமர் அளவு மன்னா இருந்துச்சு. உன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளத்தக்கதாக இயேசு என்ற மன்னா அங்கே இருந்தார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. பிதாவின் வார்த்தை இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை துளிர்க்க செய்கின்றார் என்று துளிர்த்த கோலை அங்கே தேவன் வைத்து இதை நிழலாட்டமாய் காண்பித்து கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே 3 பகுதிகள் இருக்கிறது. வெளி பிரகாரம் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. நீ வரும்பொழுது வெளி பிரகாரத்தில் நின்று இருக்கலாம், உன் ஆராதனை வெளி பிரகாரத்தில் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வா. நீ கடைசியில ஆவியில நிரம்பி பாடலை பாடும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தோடு கூட இணைக்கப்படுகின்றாய் என்பதை மறந்து விடாதே. நீ வந்த நாள்ல இருந்து எப்படிதான் இருக்கிற? இன்னும் வெளியே தான் நிக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை அப்படி இருக்க கூடாது.
தேவ பிள்ளைகளை ஆராதிக்கிற பிள்ளைகளாகட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகட்டும், ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. பிரகாரத்தில் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும்னு நினைக்கிற நினைவு இருக்கும்போது தான் நீ தேவனுக்குள்ள இணைக்கப்படுகின்ற அடுத்த காரியத்துக்கு வர. அங்கையோடு கூட நின்று விடாதே. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக இயேசு என்ற கல்வாரி ரத்தம் எனக்காக நியாய தீர்ப்பு செய்து சிறை சீலையை கிழித்து என்னை உள்ளே அனுப்பத்தக்கதாக அது இன்றும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இதெல்லாம் எனக்கு தெரியாதனால தான் இன்னமும் வெளி பிரகாரத்தில் நின்று ஆராதனை, அவங்க ஆராதனை பண்ணுவாங்க, ஆவியில நிரம்பி நிறைஞ்சி வடிஞ்சு ஆராதனை பண்ணுவான். நம்மளுக்கு ஆவியே வராது, ஏன்னா ஆளு வெளி பிரகாரத்தில் இருக்கிறான். ஆராதனை ஆரம்பிக்கும் போது வெளி பிரகாரத்தில் ஆரம்பிக்கலாம், மாம்சமா ஆரம்பிக்கலாம். பரிசுத்த ஸ்தலம் போல ஆத்துமாக்குள்ள வரணும், கடைசியில் நிறைவு ஆவியில முடிக்கப்படணும். அதுதான் உண்மையான ஆராதனை. நான் இங்க வந்தோம் பிரதர், ஏதோ எனக்கு 2 பாட்டு கொடுத்துட்டாங்க பிரதர், பாட்டை பாடி 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 ட்ரம் அட்ரா ட்ரம் அட்ரா ட்ரம். இல்ல 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 இல்ல, நீ ஜெபிக்க ஆரம்பித்த ஆவியின் அபிஷேகம் இறங்கணும். உன் ஆரம்பம் மாம்சமா இருக்கலாம், முடிவு ஆவியின் அபிஷேகமா இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ பெனாத்தி, இது மகா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாருக்கும் இடம் கிடையாது. சகோதரனே சகோதரியே, உன்னை என்னைய தேவ கிருபை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறது. பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள வர முடியும். அவன் அடிக்கப்பட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த பிரதான ஆசாரியனை அங்க என்ன பண்ணும், நியமனம் பண்ணி அவனுக்காக ஆடையை தைத்து அவன் வருகின்ற நாட்களை முன்குறித்து அவன் உள்ள வந்தா தான் இந்த பிரதான ஆசாரியனுடைய சடலத்தை வெளியே கொண்டு போக முடியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சும்மாலாம் ஏதோ பலிபீடம் கட்சிச்சுன்னு சொல்லிட்டு குதிக்காத. பயத்தோடு கூட நின்று பாரு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்துல தெரியும். இது மேடை அல்ல, நீ நல்லா புரிஞ்சுக்க, இது மேடை அல்ல. நிறைய சபைகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்ல தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் மேல பலிபீடத்தில் ஒருத்தனையும் ஏற்ற மாட்டான். ஏன்னா அவன் என்ன மனநிலையில வந்துக்கிறான்னு பார்ப்பான், எப்படி இருக்கிறான்னு பார்ப்பான். அவன் ஒருவேளை உலகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான நல்ல வல்லமை நிறைந்த ஊழியக்காரனா இருந்தாலும் உனக்கு பலிபீடத்தில் ஏறுவதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கீழே நிற்க வச்சு காரியத்தை செய்கின்றவர்கள்லாம் இன்னைக்கும் உண்டு. ஆனா உனக்கும் எனக்கும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் திறந்து கொடுத்தார். இது மேல கனம் இல்லாம நடக்கிறோம், கனம் இல்லாம வாழுறோம், கனம் இல்லாம இருக்கிறோம். இன்னும் வெளிப்பிரகாரத்தின் வாழ்க்கை தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆவியில் ஆத்மா கூட இணைக்கப்படுகின்ற ஆராதனை இன்னும் சபைகளிலே காணோம். அல்லேலூயா. ஆவியோடு கூட முடிக்கிற நிறைவையும் என்னிடத்துல காணோம். ஆராதனை வீரர்களுக்கு சொல்றேன், ஆரம்பிக்கும் போது வெளி பிரகாரமா ஆரம்பி, மாம்சமா ஆரம்பி, தப்பே கிடையாது. ஆனால் ஆத்மால கொண்டு நிறுத்தி அதோடு விட்டு விடாத. ஆவியில வர வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள தேவ சமூகத்தில் உன் இருதயம் ஆத்மா உன் ஆவி எல்லாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டால் ஒழிய கீழே இருக்கிறவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ நீயே நரம்பி, நீயே ஆடி, நீயே பாடி, அது ஒரு விதத்தில் அவங்க தேவனோடு கூட இருக்கிறாங்க. நான் இங்கே ஆராதனை யார் பண்ணாலும் பார்க்க மாட்டேன், எனக்கும் கர்த்தருக்கு தான் பேச்சு. நான் கர்த்தரை துதிக்கணும், நீ பக்கத்தில் இருக்கிறவங்க துதிக்காம போ, பாடாம போ, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் துதிக்கணும், அதுக்காக தான் என்ன தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஜீவனை கொடுத்தது அதற்காக தான். நான் துதிக்காம எங்கே வாய முடியணும் சும்மா இருப்பதற்காக அல்ல. இல்லை அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அசிங்கமாக இருக்கணும்னு வச்சுன்னா, நீ தேட்டர்லையும் வீதிகளிலும் தெருக்களையும் போய் பண்ணுற அசிங்கத்தை காட்டிலும் இது அசிங்கம் அல்ல. அவங்க கர்த்தர் சொல்வார், எனக்காக வெக்கப்பட்டபடினாலும் உனக்காக நான் வெக்கப்படுறேன் தேவ சமூகத்தில். நீ மற்ற இடத்துல போய் என்ன பண்ண மாட்டேற, அசிங்கம் பார்க்க மாட்டேன்றீங்க. யாருமே தேவன் என்ன பண்ணல, தேவ சமூகத்தில் ரொம்ப நாளைக்கு நிற்க வைக்க மாட்டாரு. நான் இங்கே என் திறமையினால பாடுறேன்னு சொல்லிட்டு பாடின எத்தனையோ பேர் இங்கேருந்து தள்ளி விட்டாரு. பக்கத்தில் கவிச்சில் ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, அவர் இரக்கத்தையே உள்ள நாடுது. நல்ல குலுக்கி சிரிச்ச முகத்தோடு பார்த்து சொல்லு, கிருபையில் தான் பிரதர் வாழ்க்கை ஓடுது. சிலருக்கெல்லாம் ஆக்டர்களால ஓடுது, சிலருக்கு டிராக்டர்களால ஓடுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கிருபை இல்லைன்னு வச்சுக்க, உள்ள ஆர்ட் அடிக்காது. பக்கத்தில் கை வச்சு சொல்லு, கிருபை இல்லைன்னு வச்சிங்களேன், ஏசுன்ற வார்த்தை உள்ள அடிக்கலன்னு வச்சுக்கோ, ஒருத்தனும் நவர முடியாது. நம்ம உள்ள கிருபை கிருபை அர்ச்சனைக்குது, ஏசு 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 ஏசுன்னு அர்ச்சனைக்குது. அதை மறந்துட்டு நம்மளாம் நினைக்கிறோம், நம்மளாம் சுய பலத்தில் ஓடுறேன்டா. ஏசு அங்கே சுவிட்சை ஆஃப் பண்ணாருன்னு வச்சுக்க. அல்லேலூயா.
உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆட்டு விட்டு நீ வானாலெல்லாம் சுகுத்திருக்கும்படி அது என்ன வந்து உனக்காக கொஞ்ச நேரம் பம்பை கம்மி பண்ணிட்டோமே, உள்ள கொண்டு போய் ஸ்கிரீன் போட்டுருவாங்க உனக்கு. அல்லேலூயா. அது அங்க கொஞ்சம் பம்பை நிறுத்திட்டோமே. சில இவங்களாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த பைபாஸ் சர்ஜரிலாம் பார்த்துக்கிறீங்களா? பைபாஸ் சர்ஜரின்னு என்ன தெரியுமா? அதுக்கு பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணனா ஒன்று பண்ணுவாங்க, ஒரு கிளிப்பு போட்டு இந்த செஸ்ட் எலும்புக்குது இல்லையா, இந்த செஸ்ட் எலும்பு ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. பைபாஸ் சர்ஜரிக்கு முன்னாடி அது பண்ணி ஆகணும். அதை போட்டு அந்த கிளிப்பை போட்டு என்ன பண்ண அப்படி பிரித்து வச்சிடணும். ஏன்னு கேளுங்களேன், உள்ள 4-5 பைபாஸ் இருக்குது நம்மளுக்கு. எதெல்லாம் உள்ள பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கர்த்தர் இது வரைக்கும் கிருபையினால நம்மள என்ன பண்றாரு, தாங்கி நடத்தி. நீங்களாம் கோவப்படும் போது தேவனை என்ன சும்மா கோவப்பட, நீ கர்த்தரை தேடாம இருக்கிறன்ட்டு ஒரு 4 ரூட்டை கட் பண்ணாருன்னு வச்சுங்களேன். நல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு இப்ப சொல்லு, கிருபையில வாழ்க்கை ஓடுது பிரதர். உனக்கு தெரியுமா, ஒரு நிமிஷத்துக்கு 800 ml ரத்தம் இப்படி வந்து இப்படி இறங்கணும். அப்படி வந்து மூளையை வந்து என்ன பண்ண பார்த்துட்டு இறங்கணும். அதுக்கு நம்ம அடிக்கடி காட்டோம்ல, இல்ல இப்படி காட்ட மாட்டீங்க, இப்படிலாம் காட்ட மாட்டீங்களா நீங்க? அவங்க இப்படிலாம் காட்டுறது இல்லை பிரதர், இப்பெல்லாம் இப்படி காட்டுறோம் பிரதர். அல்லேலூயா. நம்மள இப்படி காட்டும், சரிதா? அல்லேலூயா. உள்ள அப்படி இல்லப்பா, ஆண்டவர் உன்னை இப்படி வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த கட்லெட் மாதிரி எவனா திருடி எடுத்துன்னு போயிடுவான். அது பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்குது, உங்களுக்கு தெரியாதுல்ல? நல்லா புரிஞ்சுங்க. தேவன் கிருபை வைத்தபடியினால இன்னைக்கு அந்த இருதயம் துடித்து கொண்டே இருக்குது. அந்த இருதயத்துல ஒவ்வொரு காரியமும் இயேசு 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 இயேசுன்னு இன்னைக்கும் சொல்லி கொண்டே இருக்குது. அது இயேசு என்ற அந்த வார்த்தையினால் அது துடித்து கொண்டே இருக்கத்தக்கதாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தார். இன்னைக்கு சௌந்தரியத்தை பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம், உலகத்தின் காரியத்தை பார்க்குறோம், பார்த்து தேவனை மறந்துட்டு என் வழி இதுதான் பிரதர். சில நேரத்தில் என் வழி அப்படியே காவாலா இறங்கி நடந்து போ, ரோட்ல நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்க வழி எப்பவுமே எப்படிதான், ஒன்று தண்ணி வழி இல்லை தனி வழி. அல்லேலூயா. என்ன வழி? தண்ணி வழி. இல்லைன்னா தண்ணி வழி போனவங்களாம் தனி வழி தான் போறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க தண்ணி வழியா தனி வழியா? கேளுங்க. என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா தண்ணி வழியும் இல்லை தனி வழியும் இல்லை பிரதர், நான் கர்த்தர் வழி. அல்லேலூயா. அவர் பாத சூடுகளை பின்பற்ற முடியாகத்தான் உன்னையும் என்னையும் தேவன் தெரிஞ்சு கொண்டார். நம்ம தேவ சாயலா இருக்கணும். உலகத்துக்கு ஏற்ற ஒண்ணுமா என்ன பண்ணாதீங்க, போயிட்டீங்கன்னா தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தரின் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு கூட போராடுவதில்லை என்று சொல்லி மாம்சம்தானே அவன் இருக்கும் ஒரு நாட்கள் 120 என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மாம்சமா இருக்கிற மனுஷனுக்கு தேவன் ஆயுசு நாட்களை முன்குறிக்கிறாரு. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? சஞ்சலமும் தவிப்போம். அல்லேலூயா. அது முடிவு எப்படிதாங்க? அதுக்கு நிரந்தரம் கிடையாது. அவங்க என்ன சொல்ல முடியாது. அங்க பார்க்கலாம், அன்னைக்கு பாஸ்டமா போகும்போது ஐயா வந்து சாட்சி கொடுத்து கொண்டு இருந்தாரா. அப்போ அவர் சொல்லும் போது சொல்லியிருக்கிறாரு, அவர் கொடுத்தார், அவர் எடுத்துன்னு போனாரு. நம்ம வாழ்க்கை டெம்பரவரி தான் பிரதர். அவர் கொடுத்து அவர் எடுத்து போகிற ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நம்மளுக்கு. இங்கே அவர் கொடுத்துட்டு நம்மளை எடுத்துன்னு போலன்னு வச்சிங்களேன், நம்ம வாழற வாழ்க்கை வீணா விருதா போச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம கர்த்தரை தேடக்கூடாத படிக்கு இருக்கிற நிலைகள் என்னை எங்க கொண்டு போய் திரும்ப நிற்க வைக்கும்? அவர் கொடுத்தார்ல, கொடுத்த அவரிடத்திலிருந்து உன்னை தூர தள்ளிவிடும். என் வாழ்க்கை விடுதமா, ஆண்டவரே நீ கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தகுதி உள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி வாழ நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் நிச்சயமா கர்த்தருக்கு பிரியமா இருப்பீங்க. மாம்சம் தானே, அதனால அவன் ஆயுச நாட்கள்னது 120. சிலர்லாம் பார்த்துப்பீங்களா 120 வயசுக்கு முன்னாடியே. கடந்த நாட்களில் ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 8:11க்கு 8:09க்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தம்பி. அவங்க குடும்பமே
அந்த பாட்டி உயிரோடு இருக்கிற வரைக்கும் குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அந்த அக்கா என்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை சிலர்லாம் கேட்பீங்க இல்லைங்களா, எல்லாருமே விருப்பப்படுறாங்க தம்பி பாட்டி போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்ட்டு. என்ன பண்ணாங்களா, சொந்த குடும்பம் தான் பிரதர். அந்த அம்மா எவ்வளோ பென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டம்மா சொன்னாங்க, நீ சரியா ஞாபகம் இல்லை, 35,000 ரூபாய் பென்ஷன் வாங்கியிருந்தாங்களாம். வருமானம் வர ஒரு பாட்டியுடைய நிலையே என்னதான், கடைசியாக போக சொல்ல 4,000 நகையத்தை அவங்களுக்கு குத்தாங்களாம், இவங்களுக்கு குத்தாங்களாம், எல்லாரும் குத்துக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் கடைசியில் என்ன நினச்சிச்சான், நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே, நல்லா இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணுவோம், உடனே அவங்க சொன்னாங்க எல்லாருமே விருப்பப்படுறாங்க தம்பி பாட்டி போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்ட்டு. நான் உடனே கர்த்தர் சித்தம் என்னவோ அது நடக்கட்டங்கான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் ஒரு பெரிய சத்தம் கேட்டான். தம்பி ஏதோ பெரிய சத்தம் கேட்கு தம்பி, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். என் ஜபத்தை ஏன் கேட்டார், உங்க எல்லாரும் ஜபத்தையும் தான் கேட்டார். பாவிங்கள எங்கன்னா ஒரு விதத்துல போய் ஜெபம் பண்ண போனா உடனே ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க, உங்க மன விருப்பம் என்ன அது நிறைவேறுது. ஆனா மன விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் அத்தோடு விட்டுற மாட்டாரு. நீ அதைத்தானே விரும்பின, அது உன் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை மறந்து விடாதே. எதை விதைக்கிறியாத அறுப்ப. நல்லது செய்யும் போது ஒருத்தர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, நன்மையை செய்தவர்களை புறம் கூறுகின்றீர்கள், அவமானப்படுத்துகின்றீர்கள். அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லாம் அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய், எல்லாம் அநீதிக்கும் கூலி பெறுவாய். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எதெல்லாம் விதைக்கிறீங்களா, அதனால தான் தேவ பிள்ளைகளாகிய நீங்க முதல்ல வாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, புறம் கூடுற காரியத்தை விட்டுணும் ஆண்டவரே, கோல் சொல்ற காரியத்தை விட்டுணும் ஆண்டவரே, கோல் முட்டி விட்டு சந்தோஷப்படுற காரியத்தை விட்டுணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், பயங்கர சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இதை துதிப்பதற்காக தேவன் உண்டாக்கினீர், துதிப்பது மட்டுமே இதனுடைய காரியமா இருக்கட்டும். ஆண்டவரை துதி. தேவ சமூகத்துல வந்து கையை எதுக்கு கொடுத்தாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, அதற்காக செய்யட்டும் இந்த கையும் கரமும். அங்கே வேதம் சொல்லுகிறது, நாட்கள் 120 வருஷம் என்றால் அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூட கூடினதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையை பெற்ற போது இவர்கள் பூர்வத்திலே பெற்ற பேர் பெற்ற மனுஷனாகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய பலவான்கள் ஆகும்போது நீ உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, உன்னை நீயே பலவானாய் காண்பிக்கும் பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன ஆச்சு. எது என்ன தெரியுங்களா, நீங்க செல்ஃபா சொல்லுவீங்களா, என்னாலதான் நடக்குது என்னாலதான் அப்படின்னும் போது உனக்குள்ள பாவம் பெருகுது என்பதை மறந்து விடாதே. என்னால்தான் நடக்குது, நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் நான் நினைச்சேன். நம்ம இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் காலை உடைச்சாரு. 2 மாசம் வீட்டுல இருந்தேன். இப்போ என் அண்ணெல்லாம் நம்ம வேலைக்கு போகலன்னா என்ன நடக்காது, உட்கார வச்சார். நான் வேலைக்கு போகும்போது வீட்டில் இன்னும் இருக்குதோ இல்லையோ, நான் வீட்டில் அமர்ந்த நாட்களில் கர்த்தர் சகல காரியத்தையும் சந்திச்சு சொன்னார், நான் உன்னை நடத்தினா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என் பலன் தான் இதை செய்துன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க, தேவ கிருபை தான் இதை செய்துன்னு நினைச்சிங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகின்ற விதம் வேறு விதமாக இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டான் யோபு, ஆனா தேவ கிருபையை அழைக்கல. அதனால்தான் அவன் சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, கொடுத்ததை அவரே எடுத்தாரு. அவரை தவிர ஒருத்தராலே எடுக்க முடியாது. எல்லாம் கொடுத்தவரும் அவரே, எல்லாவற்றையும் எடுப்பவர் அவரே என்ற ஒரே ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே இருந்தபடியினால ரெட்டை தனியா கொடுத்தாலும் என்ன பண்ணிருவான்னு சொல்லுங்க. ரெட்டை தனியா கொடுத்ததை பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் இவ்வளோ கொடுத்துட்டாரு, அவ்வளோ 2 கொடுத்துட்டாருப்பா, 2 கொடுத்துட்டாரு. நம்ம பார்வைலாம் எப்பயுமே எப்படி தான் இருக்கும், 2 things தான். ஆற்றுலையும் ஒரு கால் வைப்போம், சேத்துலையும் ஒரு கால் வைப்போம். ஆண்டவர் சொல்றாருப்பா, 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாதுப்பா, நீ உலகத்தை சந்தோஷப்படுத்தணும்னு போயிட்டு கரெக்டாக டைமிங் வந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் பிரதர் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
நீ என்னதான் கெட்சமன் பூங்காவிலே உனக்கு கொண்டு போய் வச்சாலும் நீ தூங்கி வழிஞ்சனா கர்த்தருக்கு நீ தேவையில்லை. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகின்றவர்கள் தேவை. அதனால்தான் பவுல தேவன் தெரிஞ்சு கொண்டார் அப்போஸ்தலர்கள் மத்தியில. வைராக்கியமே இல்லாத ஒரு மனுஷன் வெளியே துரத்தப்பட்டான், புறம்பாக்கப்பட்டான். வைராக்கியத்தோடு வாழ்ந்த எல்லாரையும் தேவன் தெரிஞ்சு கொண்டது மட்டும் இல்ல, அவன் வைராக்கியம் கடைசி நாட்கள் வரைக்கும் இருந்தது. ஒருத்தன் தன்னுடைய மரணத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக இருந்தார்கள். மரணத்தை பார்த்து அவங்க பயந்தில்ல. ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியும், நான் இங்க கண்ணை முன்னா அங்க கண்ணை தருப்பேன், நித்திய ஜீவனுக்குள்ளாக தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஓடினபடினால ஆத்தும அறுவடை நடந்தது. அது அறியப்படாத தேசத்திலும் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க பிரதர், நீ இங்க எதை சம்பாதிச்சிருக்கிறியோ இல்லையோ ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோ, தேவனிடத்துல வெறும் கையா தான் கடந்து செல்வ. அன்னைக்கு உனக்கு கனம் கிடைக்காது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் அப்படின்ச்சு. நல்லா புரிஞ்சுங்க, நித்தம்னா உங்களுக்கு புரியலையா? நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி அவர் என்னதான் நினைக்கிறாரு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நேற்று ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த நந்தனத்தில் ஒரு சிலை இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? தேவர் சிலைன்ட்டு வசம்பொன் முத்துராமலிங்க தேவர், பார்த்துக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணாரா, ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுதான் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நீ எம்எல்ஏ நில்லுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சாராம். அப்போது அங்குள்ள ஒரு வகுப்பினர், அந்த பேரை சொல்லவோனா ஒரு வகுப்பினர் என்ன சொன்னாங்களாம், இவனை நிற்க வச்சுனா இவன் தலையை நான் வெட்டுவேன் அப்படின்னாங்களாம். அப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து சொன்னாராம், இவன் ஒரு தலை வெட்டப்பட்டால் இங்குள்ள இந்த வகுப்பை சேர்ந்த எல்லாருடைய தலையை நான் வெட்டுவேன் அப்படின்னாராம். அவர்கிட்ட ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதி, வயல்லாம் நிறைய இருக்குமா, அறுவடை செஞ்சு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுங்கடான்னு சொல்லிட்டு அந்த நெல் கோதுமை அரிசிலாம் இருக்குது இல்லைங்களா, அடிக்கப்பட்ட எல்லா ஜனங்களை கொண்டு வந்து வாரின்னு போகடான்னு வரான். அறுவடை செஞ்சு ஒரு இடத்துல கொட்டை வச்சு அவர் என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு வரான். அப்படிலாம் இருந்தபடினால்தான் இன்னி வரைக்கும் அழியாதபடிக்கு அவங்களாம் என்ன பண்ணாங்க, பூர்வத்தில் பேர் பெற்றவர்களாய் மாறி போனாங்க. இன்னைக்கு அவரு கிட்டத்தட்ட செத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கும் பேசப்படுகிறது. நம்ம வாழ்க்கை வீணாய் விருதாய் போகக்கூடியதா இருக்காது. அதுக்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண, நான் இவன் தலையை வெட்டுறேன் அவன் தலையை வெட்டுறேன், அதுக்காக தேவன் உன்னை தெரிஞ்சுக்கொள்ள. நம்மளாம் பார்க்கறதுலாம் அடுத்த ஆப்ஷனை நான் தான் பார்ப்பான், முதல் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கவே மாட்டான். நம்ம இப்படிலாம் வாழ்க்கை வாழணுண்டா அப்படின்ற அந்த முறையை கற்றுக்க மாட்டான். நான் பெரிய அதா இல்லாமா இதா இல்லாம இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல போல இருக்கு. குற்றாலம் போன ஒரு ரவுடியை பிடிச்சிக்கிறாங்க, உங்களாம் தெரியல. நம்மளாம் ரவுடி அப்பெல்லாம் ஆயிட்டேன்னு வச்சு உள்ள பிடிச்சி வச்சிருவாங்க. அப்புறம் அருவியில குளிச்சது மாதிரி தான் இருக்கும் உள்ள வச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நமக்கு நியமிக்கிற வாழ்க்கையில அழகா வாழ கத்துங்க, தேவனுக்கு பிரியமா வாழ கத்துங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு எப்படி தான் இருந்துச்சு? அவர் விசனமான காரியம்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல் ராஜாவாகிய சவுலை தேவன் நியமித்து அவர் இருதயத்துக்கு அது விசனமா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு? ராஜ பாரத்தை பிடிங்கிட்டு திருத்தி விட்டாரு. அவன் மரணம் மற்ற எல்லாரும் மரணத்தை காட்டிலும் வித்தியாசமா இருந்துச்சு. வலி தாங்க முடியாம தன்னுடைய படைத்தலைவனை கூட சொல்றான்ப்பா, என்னை கொன்னுறான்னா, நானும் கொல்ல மாட்டான். நீ ஒருவேளை அந்த காரியத்தை அவன் விதைச்சபடினால அவன் மரணம் கடைசி நாட்களில் வேதனை நிறைந்ததா இருந்ததான். அப்படி இல்ல பிரதர், என் மரணம் எப்படிதான் இருக்கணும், நான் கண்ணை முன்ன கண்ணை தந்தா பரலோகமே, அப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவீர்கள். ஆனால் நிச்சயமா கர்த்தர் நீங்க சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர் மட்டுமே. அந்த மனநிலைக்கு கடந்து வா. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருக ஜீவன்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாய் இருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆனா
அத்தனை பேர் மேல மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர் ஒரே ஒருத்தர் மேல மனஸ்தாபப்படல. ஆண்டவர் சொல்றாரு, நான் கிருபையாய் அவனுக்காக கடந்து வருவேன். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை இங்க சொல்றாரு, நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்று 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக பூமி சீர்கெட்டதாய் இருக்கிறது. ஆனா சீர்கேடுக்கு மத்தியிலே ஒரு மனுஷன் கிருபையோடு கூட வாழத்தக்கதாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் யாரையும் பார்க்கல பிரதர், நம்ம தான் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து கெட்டு போறோம். இன்னைக்கு நோவா வச்சு ஒரு காரியத்தை கத்துக்கொள்ளுங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா நான் உலகத்தோடு கூட கெட்டு போனோம். நீ யாரை பார்க்குறேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லி நேர்கிறது மேலே சொல்கிறேன், உலகத்தை பார்த்தினா உலகத்தை பார்த்து கெட்டு போகணும். தேவனை பார்ப்பாயானால் நிச்சயம் சொல்கிறேன், கிருபை உன்னை தாங்கும். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் தலையை தாத்த போகிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் என் வாழ்க்கை ஓடுது. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் என் வாழ்க்கை ஓடுகிறது. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் மனம் மாற குணப்பட இந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்க்கையில் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் உனக்கு பிரியமில்லாமல் நான் தப்பு பண்ணேன், அதை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஏசப்பா. ஏன்னா நான் இன்னைக்கு பந்தியில் கலந்து கொள்ள போகிறேன். பரிசுத்தத்தை நான் காண விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத அந்த கிருபை எனக்கும் கிடைக்கட்டும் சொல்லு ஆண்டவரே. உடைய கிருபையினாலே எங்களை அலங்கரிக்கத்தக்கதாக ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் பிள்ளைகளும் கொஞ்சம் எப்பா இசை வாசிக்கிற தம்பிங்களும் கொஞ்சம் வெளியே வாங்க, எல்லாம் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லு, வயதார்ந்து கேளு, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண போகின்ற நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரோட ஒப்பு கொடு ஆண்டவரோட ஒப்பு கொடு. ஒரிமா ஷிஹாராதானா ரீகாரா பௌதனே நீஹாலாதானா ரஷியாராதானாரா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குங்க ஆண்டவரே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. யாரையும் செய்யலாம்னா நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ பாடு, வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே உருவாக்குமேன்னு. உருவாக்குமே என்னை, வாயை திறந்து சொல்லு சகோதரனே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். எல்லாம் பிள்ளைகளை வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். குயவனேவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். வாயை திறந்து, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. செலுத்துகின்றேன் கர்த்தாவே,
இந்த பந்தியில பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றத்தக்கதாக தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம்.